வலசை சென்ற யானைகள் மீது ரயில் மோதி விபத்து. 6 யானைகள் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த சோகம். உயிருக்கு போராடும் யானைகள் கண்கலங்க வைத்த காட்சிகள். இலங்கையில் ரயில் மோதியதில் 6 யானைகள் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. படுகாயமடைந்த யானைகள் வனத்துறையினரால் மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த வியாழக்கிழமை அதிகாலையில் தலைநகர் கொழும்புவிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மின்னேறிய கல்லோயா வழித்தடத்தில் அதிவிரைவு ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது. ஹபரானா நகரில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் அருகே ரயில் சென்று கொண்டிருந்த போது தண்டவாளத்தை சில யானைகள் கடக்க முயன்றன. அப்போது எதிர்பாராத விதமாக யானைகள் மீது ரயில் பயங்கரமாக மோதியது. இந்த ரயில் விபத்தில் 6 யானைகள் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தன. படுகாயமடைந்த யானைகளை வனத்துறையினர் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வருகின்றனர். அதேபோல் யானைகள் மோதியதில் அந்த ரயிலின் ஒரு சில பெட்டிகள் தடம் புரண்டன. ஆனால் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. இது நாடு கண்ட மிக மோசமான வனவிலங்கு விபத்து என்று அங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து அந்த நாட்டின் சுற்றுச்சூழல் துறை துணை மந்திரி ஆண்டன் ஜெயக்குடி கூறுகையில், மின்னேரியா தேசிய பூங்கா யானைகளை அவற்றின் காட்டு வாழ்விடங்களில் காணும் நம்பிக்கையுடன் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது என்றும், இது கவுடுல்ல மற்றும் வஸ்கமுவ தேசிய பூங்காக்களை இணைக்கும் யானை வழித்தடத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் தெரிவித்தார். இது போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க தண்டவாளம் அருகே யானைகள் செல்வதை தடுக்க மின் தடுப்பு வேலிகள் அமைக்கப்படும் என அவர் கூறினார். இந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்றும் 6 யானைகள் பலியானது தாங்க முடியாத ஒரு விஷயம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டுகளில் யானைகள் ரயில் மோதிக்கொள்வது அதிகரித்துள்ளது. காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீரை தேடி ரயில் பாதைகளை கடக்க முயற்சிக்கின்றன. அவற்றின் இயற்கை வாழ்விடத்தின் பல்வேறு இடர்பாடுகள் மற்றும் பேரழிவு காரணமாக வனவிலங்குகள் இடம்பெயர்ந்து வருகிறது. மேலும் உணவுகளை தேடி மனித குடியிருப்புகளுக்கு அருகில் வனவிலங்குகள் செல்கின்றன. இதனால் சில வேட்டைக்காரர்கள் அல்லது விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதத்தால் கோபமடைந்து அவற்றை கொலை செய்கின்றனர். புள்ளி விவரங்களின்படி கடந்த 2023இல் 24 யானைகள் ரயில்களில் மோதி உயிரிழந்துள்ளன என்றும், இது 2024இல் 24ஆக இருந்தது. இந்திய பெருங்கடல் தீவு நாட்டில் யானைகள் போற்றப்படுகின்றன என்றாலும் அவை ஆபத்தில் உள்ளன. அவற்றின் எண்ணிக்கை 19ஆம் நூற்றாண்டில் சுமார் 14,000ஆக இருந்தது. 2011இல் 6,000ஆக குறைந்து வருவதாக யானைகள் கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது.